ஒரு சில இப்போ அது எப்படி இருக்குன்னு தெரில. இந்த டைம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. ஆனால் நான் காலேஜ் படிக்கிற டைமில் இந்த ஓட்டு போடுறதுக்கெலாம் நிறைய காசு கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? கொடுப்பாங்க. அப்போ ஓட்டு போடுறதுக்காக நான் போகும்பொழுது ஒரு ஆண்டி வந்து அவங்க வந்து அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க. அந்த கட்சியிலேருந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டி தான். அந்த ஆண்டி வந்து என்ன சொன்னாங்க, நீ போட்டுட்டு வந்துரு மக்களே, நமக்கு போட்டுட்டு வந்துரு, நான் அவனுக்கு வந்து உனக்கு என்ன பண்ணுறேன் 2000 தரேன் அப்படி, எங்கே ஓட்டு போடுறதுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி. அப்போ நான் சொன்னேன், ஆண்டி ஆண்டவர் என்னை நல்லா வச்சுருக்கிறார் ஆண்டி, என்னை நல்லா வச்சுருக்கிறேன், நானும் என் குடும்பம் நல்லா இருக்கும், இந்த காசு எனக்கு வேண்டாம், நான் என் மனசுக்கு யார் தெரியுதோ நான் ஓட்டு போட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நான் உள்ளே போயிட்டேன். அப்போ நான் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் அப்போ தான். அப்போ இதை வந்து அவங்க கேட்டுட்டு கொஞ்சம் அவங்களுக்கு முகம் மாறிடுச்சு, போயிட்டாங்க. எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க, என்ன உங்கள் பிள்ளை இப்படி சொல்லிடுச்சு, காசை இப்படி சொல்லிடுச்சு அப்படின்னு. தேவைகள் நமக்கு 1000 இருக்கலாம், ஆனால் அந்த இடத்துல அந்த காரியத்துக்கு என்ன நோ. நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், சில நேரத்தில் நம்ம சொல்லுகிற நோ மற்றவங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும். கர்த்தரை அறியாதவங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். நாங்கள் நல்லா இருக்கோம், இந்த காசு எங்களுக்கு தேவையில்லை, இதை வச்சு நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அந்த வார்த்தையை அந்த பிள்ளை அப்படி சொல்லிடுச்சே, அந்த பிள்ளை அப்படி சொல்லிடுச்சே அப்படின்னு போய் எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நான் இப்படி சொல்லுவேன், நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன், நமக்கு வருகிற எல்லா ஆசீர்வாதமே கர்த்தரிடத்துலேருந்து வருகிறது அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லா வேலையும் கர்த்தர் கொடுக்கறது இல்லை, எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தர் கொடுக்கறது இல்லை. ஒரு ஆசீர்வாதம் நம்ம கதவை தட்டும் பொழுதே, கர்த்தாவே இதை நீர் தான் அனுமதித்தீரா, உம்மிடத்தில் தான் வருதான்னு கேட்கணும். ஏன்னா இதே ஆசீர்வாதம் நமக்கு சாபமாக மாறிடும். இதே ஆசீர்வாதம் நம்மளை தேவனுக்கு தூரம் கொண்டு போயிடும். இதே ஆசீர்வாதம் நமக்கு நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரும். அதனால் ஒவ்வொரு பிளெஸ்ஸிங்ஸ், ஒரு காரியத்தையும் கர்த்தர் செய்கிறாரா என்ற அந்த ஆலோசனை. ஆமென்.